எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல நம்ம கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் நான் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் புரோக்கரேஜ் நிறுவனத்தை யூஸ் பண்றேன் சார். நான் ஒரு ரூ. 500 ஸ்டாக் வாங்குறேன் அப்படின்னா ரூ. 10 புரோக்கரேஜ் அப்படின்ற பேர்ல போகுது. தென் ரூ. 17 டாக்ஸ் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்ஸ் அப்படின்றது பெரும்பாலும் எல்லாருக்குமே காமனா தாங்க இருக்கும். இந்த புரோக்கரேஜ்னு அமௌண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அதுதாங்க வேரி ஆகும். நீங்க ஆதித்யா பிர்லா கேபிட்டல்லையே உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்லாம் இருக்குங்க. ஸோ அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐசிஐசிஐ டைரக்ட் இருக்குன்னா எனக்கு ரூ. 1,00,000க்கு ரூ. 70. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாறும். அந்த சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்து மாறுங்க. அதாவது டபுள் டைன் பிளான் போட்டோம்னா ரூ. 1,00,000க்கு ரூ. 70. அதுலேயே 999 பிளானு, தென் 4999 இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆதித்யா பிர்லா கேபிட்டல்லையும் இருக்கும், பாருங்க. இப்போ அப்ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சினாரியோ டிஃப்ரெண்ட்ங்க. மேக்ஸிமம் ரூ. 20 புரோக்கரேஜ், அது போக டாக்ஸ். இல்லாட்டி ரூ. 20 கீழே, அதாவது ஸ்மாலர் லெவல்ல மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ் வாங்குறோம் அப்படின்னா 2.5%, 2.5% ஆர் ₹20, விச் எவர் இஸ் மேக்ஸிமம். அதுதான் போகும் புரோக்கரேஜ்க்கு மட்டும். மற்றபடி டாக்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அடுத்து ஐஆர்எஃப்சி பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஐஆர்எஃப்சி எனக்கு 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருந்தாலும் காஸ்ட்லி தாங்க. இப்போ ஆர்இசி பிஎஃப்சி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு ஐஆர்எஃப்சியை கம்பேர் பண்றப்ப. ஈவன் ஸ்ரீராம் பினான்ஸே சூப்பரான வேல்யூவேஷன்ல இருக்குங்க ஐஆர்எஃப்சியை கம்பேர் பண்றப்ப. பட் ஐஆர்எஃப்சி எடுத்துக்கிட்டோம்னா ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், டாடா கேபிட்டல் இதெல்லாமே காஸ்ட்லிங்க ஐஆர்எஃப்சியை கம்பேர் பண்றப்ப. ஸோ டாடா கேபிட்டல், ஐஆர்எஃப்சி, தென் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இது எல்லாமே காஸ்ட்லியரான சைட்ல இருக்குங்க. ஆப்போசிட் எண்ட்ல ஆர்இசி, பிஎஃப்சி, ஸ்ரீராம் பினான்ஸ் போன்ற நிறுவனங்கள் சீப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து ஹீரோ மோட்டர் கார்ப் பத்தி எழுதியிருக்காங்க. என்ன ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தாங்க இருக்கு. பஜாஜ், டிவிஎஸ் கம்பேர் பண்றப்ப ஹீரோ சீப்பா தான் இருக்கு. ஸோ நம்ம தனியா ஏத்தரையும் கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஹீரோ கன்சிடர் பண்ணாலே போதும். 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்றப்ப அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் கீழே விழுது ஷேர் பிரைஸ் அப்படின்னா அப்ப எல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு ஹீரோ வேணும் அப்படின்னா. அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஷேர் பிரைஸ் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளால உறுதியா சொல்ல முடியாது, வேணா ஸ்பெகுலேட் பண்ணலாம். அதாவது ரெண்டு விஷயங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கன்சிக்யூட்டிவ் குவார்டர்ஸா கம்பெனி 50%க்கு மேல அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறைச்சு காட்டுறாங்க. இது ஒரு விஷயம், அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ்னால. தென் ரெண்டாவது விஷயம், அந்த அதர் சைட் கோல்ட் பிரைஸ் இறங்கிட்டு இருக்குங்க. ஸோ கோல்ட் பிரைஸ் இன்னும் இறங்குது அப்படின்னா மணப்புரம் ஷேர் பிரைஸை கீழே விழ வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம ரொம்ப எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, 200 கீழே எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேபி 235 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு நண்பர் டிவைடண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. சார், நம்ம ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்றோம், நம்ம லோயர் லெவல்ல கன்சிடர் பண்றோம், அதுல டிவைடண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஷேர் பிரைஸ் கம்மியா அண்டர் வேல்யூடா இருக்கிறப்ப டிவைடண்டை தூக்கி உள்ள போடுறோம். இப்ப அந்த ஷேர் பிரைஸ் ஓவர் வேல்யூட் சைடு போயிடுச்சு, நம்ம தொடர்ந்து ஹோல்ட் பண்றோம். அப்ப டிவைடண்ட் நம்மளுக்கு வரும். அந்த டிவைடண்டை திருப்பி அந்த ஓவர் வேல்யூட்லயே போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ டிவைடண்ட் உங்களுக்கு வர்றதை திருப்பி போடுறது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. பட் எது நல்லது அப்படின்னா, வர்ற டிவைடண்ட் எடுத்து வேற ஏதாவது அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸா இருக்கும் இல்லையா, அதுல தூக்கி போடுறது பெட்டருங்க. அடுத்து ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பத்தி எழுதியிருக்காங்க. கம்பெனியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்ங்க கன்ஸ்ட்ரக்ஷன். தென் கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி சைக்கிளிக்கா இருக்கும். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, டாடா குரூப்போட சேர்ந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மினிஸ்கூல் குவான்டிட்டி ஒரு 5-10 கன்சிடர் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், ரிஸ்க் ஜாஸ்தி. அடுத்து நாட்கோ ஃபார்மா பத்தி எழுதியிருக்காங்க. நாட்கோ ஃபார்மா எடுத்துட்டோம்னா நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க, ஃபர்ஸ்ட் திங். தென் டெட் ஃப்ரீ கம்பெனி, செகண்ட் திங். தென் கேஷ் ரிசர்வ்ஸ் இருக்கு. தென் ரொம்ப முக்கியமா சவுத் ஆப்பிரிக்கால ஆட்காக் இன்ட்ராம் அப்படின்ற பிசினஸ்ல ஒரு சிக்னிபிகன்ட் ஸ்டேக் எடுத்த மாதிரி தெரியுது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். நம்ம பண்ண வேண்டியது பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்து விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. அதாவது நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஷேர் பிரைஸ் பார்த்தோம்னா பயங்கரமா கீழே விழுந்திருக்குங்க. லாஸ்ட் 5 இயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தேன். 300 crore, 290 crore, 280, 300 இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்கு. நான் சொல்றது ஒரு வருஷத்துக்குங்க. ஸோ பெருசா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அப்படியே டபுள் ஆகல கம்பெனி. ஸோ அது ஒரு காரணமா இருக்குங்க ஷேர் பிரைஸ் தொடர்ந்து கீழே விழுறதுக்கு. நம்மளுக்கு விஎஸ்டி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஈக்குவலண்டா ஐடிசி நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. விஎஸ்டி நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் லார்ஜ் கேப் ஐடிசிக்குள்ள போயிடுறது பெஸ்ட்டுங்க. மார்க்கெட் லீடரும் கூட. நம்மளுக்கு 2 or 3 or 4 பிசினஸஸ் இருக்குங்க ஐடிசிக்குள்ள. ஸோ பெஸ்ட் ஐடிசி என்ன கேட்டா விஎஸ்டியை கம்பேர் பண்றப்ப. தென் நீங்க விஎஸ்டி ஹையர் லெவல்ல மாட்டிக்கிட்டீங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்ற கேள்வி வருங்க. ஸோ ஹையர் லெவல்லனா ஒரு 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல உள்ள போய் இன்னைக்கு அது 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹையர் வேல்யூவேஷன்ல உள்ள போயிட்டு கீழே வர்றப்ப நான் ஆவரேஜ் பண்ணுவேன். ஸோ முடிவுகள் நீங்க தான் எடுக்கணும். அதே மாதிரி தாங்க சென்கோ கோல்டுக்கும் ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க.
நான் வந்து ஹையர் வேல்யூவேஷன்ல உள்ள போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேல்யூவேஷன் 30 டைம்ஸ் கீழே தான் இருக்கு. ஸோ நீங்க தான் முடிவு பண்ணணும். அடுத்து BMW வெஞ்சர்ஸ் அப்படின்னு நிறுவனத்துல ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்கிறாருங்க. ஐபிஓ உள்ள போயிட்டு நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. இதனாலதான் நம்ம ஐபிஓ சும்மா பேருக்கு கூட எதையுமே நம்ம டிஸ்கஸ் பண்றது இல்லைங்க. நல்ல நிறுவனமா இருந்தா மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கடன் இல்லாத நிறுவனமா இருந்தா தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது கடன் எடுத்துக்கிட்டோம்னா டெட் டு ஈக்விட்டி 2க்கு பக்கமா இருக்குங்க. கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா அது மேல போயிருக்கும். பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் ஃபிளாட்டாவோ இல்ல டவுன்வோர்டா இருந்ததுன்னா கம்பெனியை பயங்கரமா அடிச்சிருவாங்க. இப்ப அர்பன் கம்பெனின்னு ஒரு ஐபிஓ வந்தது இல்லையா, லாஸ் வந்து வைடன் ஆயிருக்குங்க. இப்ப லென்ஸ்கார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்கிறார், ரீசென்ட் குவார்டர்ஸ்ல தான் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. ஸோ அது கண்டினியூ ஆகுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனாலதான் இந்த மாதிரி ஐபிஓஸ் நான் அப்ளை பண்றதே இல்லை. அடுத்து இன்டர்நேஷனல் கன்வேஸ் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸா குறையிற மாதிரி தெரியுதுங்க. ரெவன்யூ ஃபால் இருக்கு, ஸ்மால் கேப் ரிஸ்க் தான். ஸோ நல்ல நிறுவனங்கள் நிறைய இருக்குங்க. லார்ஜ் கேப்ல நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, அதெல்லாம் பாருங்க தயவு செய்து. அதே மாதிரி ரட்டன் இந்தியா அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. நோ, 10 ரூபாய் 11 ரூபாய் 8 ரூபாய் 5 ரூபாய் இருக்குன்னு சொல்லி உள்ள போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு பவர் வேணும் அப்படின்னா லார்ஜ் கேப் பவரா பார்த்து உள்ள போங்க. டொரண்ட் பவர், டாடா பவர், ஈவன் எல்என்டி கூட நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்டபிள்யூ சோலார் அப்படிங்கிற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. ஸோ அதுலயும் வந்து 52 வீக் லோ இருக்கு சார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் 27.62% ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ்டபிள்யூ சோலாருக்கு சொல்றாங்க. அதே மாதிரி டெட் டு ஈக்விட்டி 0.90 இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. லார்ஜ் கேப்பா பார்த்து உள்ள போயிருங்க உங்களுக்கு பவர் வேணும் அப்படின்னா. அடுத்து ப்ரோஸ்டன் இன்ஃபோ சிஸ்டம் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. ஒரு 1000 crore மார்க்கெட் கேப்க்கு 32 டைம்ஸ் earnings அப்படின்றது எனக்கு காஸ்ட்லிங்க. அது போக டெட் டு ஈக்விட்டி 0.57 பக்கமா இருக்கு. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், தென் இஎம்எஸ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நீங்களாவே தேடி தேடி போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு இஎம்எஸ் வேணும் அப்படின்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தாங்க டிஸ்கஸ் பண்ணோம். எல்என்டி இஎம்எஸ்குள்ள போறதுக்கான திட்டத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா உள்ள போயிருவாங்க. சேஃபர் எண்ட்ல இருந்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாக்ஸ்ல போய் ஹையர் வேல்யூவேஷன்ல உள்ள போய் மாட்டிக்காதீங்க. அடுத்து ரேமண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. ரேமண்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் குவார்டர்ஸ்ல 2 குவார்டருக்கு முன்னாடி ஸ்பின் ஆஃப் பண்ணாங்க. இப்ப 3 லிஸ்டட் என்டிட்டிஸ் இருக்குங்க. அந்த டிமர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் ரேமண்ட் லிமிடெட் அவங்க இன்ஜினியரிங்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் அவங்க வந்து அப்பேரல்ஸ் தென் ஃபேப்ரிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. தென் ரேமண்ட் ரியாலிட்டி ரியல் எஸ்டேட் ஸ்பேஸ்ல இருக்கிறாங்க. ஸோ ரியாலிட்டியும் லைஃப் ஸ்பேஸும் கொஞ்சம் ஓவர் வேல்யூட் சைட்ல இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இப்போ இந்த மீதி இருக்கிற ரேமண்ட் லிமிடெட் வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது அந்த என்டிட்டி மெர்ஜ்டு என்டிட்டியா இருந்தப்ப என்ன ரிசல்ட்ஸ் இருந்துச்சோ அந்த ரிசல்ட்ஸை இப்போ உள்ள ஷேர் பிரைஸோட எடுத்துக்கிட்டு வேல்யூவேஷன்ஸ் காட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ வேல்யூவேஷன்ஸ் கிளியரா தெரியலங்க ரேமண்ட் லிமிடெடை பொறுத்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 3 or 4 குவார்ட்டர்ஸ் தொடர்ந்து கம்பெனி வாட்ச் பண்ணுவோம். வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து ஜிஐசிஆர்இ பத்தி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் 85 to 90% பக்கமா இருக்குங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டேக் சேல் பண்ணுவாங்க. செபியோட நார்ம்ஸ் அட்ஹர் பண்றதுக்காக இன்னும் பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்கை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 75% வரைக்கும் குறைக்கணும். ஸோ அதுக்கு ஒரு டெட்லைன் இருக்கும். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறப்ப ஷேர் பிரைஸ் மேலே போறப்ப ப்ரொமோட்டர்ஸ் வித்தாங்க அப்படின்னா கீழே வரும். இது ஒரு விஷயம். தென் ரெவன்யூ ஃபால்ட் இருந்ததுங்க 2024-25ல. இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் பிளேயர்ஸ்ல இருந்து டஃப் காம்படிஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி டஃப் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எப்பொழுதுமே எனக்கு உண்டு. ஸோ அதனாலதான் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்பொழுதுமே ஐசிஐசிஐ லம்பார்டை பார்க்கறது. அடுத்து யூஎஸ் ஸ்டாக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. யூஎஸ் ஸ்டாக்ஸ்க்குள்ள நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணல. பட் ஒரு 6 நிறுவனங்கள் மட்டும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுவேங்க. எடுத்துக்காட்டா ஹோண்டா, டொயாட்டா, இன்டெல், பிரிஸ்டல் மேயர், மெர்க் அண்ட் கம்பெனி, ஜெனரல் மில்ஸ் போன்ற நிறுவனங்களை தொடர்ந்து நான் வாட்ச் பண்ணுவேன். பட் ஃபைசர் தென் நோவா நார்டிஸ்க் பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஃபார்மா செக்மெண்ட் மாதிரி தெரியுது. ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மா பிஸ்னஸே பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய புரிதலுங்க. ஏன்னா இங்க இருந்து தான் யூஎஸ்க்கு நிறைய போகுது. ஜெனரிக் ட்ரக்ஸ் எல்லாமே இங்க இருந்து தான் போகுது. ஸோ இங்கேயே நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸோ நோவா நார்டிஸ்க் தென் ஃபைசரை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. இதெல்லாம் தான் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் முதலீடுகளில் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.